அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமான சகோதர சகோதரிகளே, உருது பாடத் தொடரில் இன்று 17வது பாடத்தின் பக்கம் உங்களை அழைப்பு விடுக்கின்றேன். நாம் இன்று கற்க இருப்பது ஜமானே ஆதத், வளமைக்குரிய காலம். பழக்கமாக வளமையாக ஒரு விடயத்தை நாம் செய்வதற்கு ஆதத் என்று கூறுவோம். ஹேபிச்சுவல், எங்களுடைய வளமையில் இருக்கக்கூடியது. இந்த வளமையான காலம் மாசி முத்துலக் மேலும் ஹால் முத்துலக் இணைந்து அமையக்கூடியதாக இருக்கும். மிகவும் இலகுவானது. இதற்குத்தான் நாம் வளமையான காலம் ஜமானே ஆதத் என்று கூறுவோம். பாருங்கள், மாசி முத்துலக் எங்கள் எல்லோருக்கும் தெரியும். ஆயா ஆயா மாசி முத்துலக் ஆயா. இந்த ஆயா என்ற மாசி முத்துலக்கின் மீது ஹால் முத்துலக்கை நாம் சேர்ப்போம். ஹால் முத்துலக்கில் முக்கியமாக இந்த கர்த்தாக என்ற வார்த்தை தான் இணைந்து வரும். எப்பொழுதும் ஹால் முத்துலக்கில் கர்த்தாஹே என்ற வார்த்தை தான் மாசி முத்துலக்குடன் இணைந்து வரும். ஆயா கர்த்தாஹே, வோ அவன், ஆயா கர்த்தாஹே வருவது வழக்கம், அவன் வளமையாக வருகிறான் என்ற கருத்தை தான் இது கொடுக்கும். மேலும் வோ சுனா கர்த்தாஹே, பாருங்கள், சுனா எனும் பொழுது மாசி முத்துலக், வோ சுனா அதாவது பொதுவான இறந்த காலம், வோ சுனா கர்த்தாஹே. இதனுடன் சேர்த்து நாம் கர்த்தாஹே என்பதனை இணைப்போம். அதாவது ஹால் முத்துலக் பொதுவான நிகழ்காலம். எனவே பொதுவான இறந்த காலமும் பொதுவான நிகழ்காலமும் சேர்ந்து ஜமானே ஆதத் அமைய பெறுகின்றது. ஓ சுனா கர்த்தாஹே, அவன் கேட்பது வழக்கம். அப்படி என்றால் அவன் வளமையாக கேட்கின்றான். இதே போன்று அவன் என்னுடன் வருவது வழக்கமாக இருந்தது. ஒன்று, அவன் என்னுடன் வளமையாக வருகிறான், வளமையாக அவன் என்னுடன் வருவான், வளமையாக அவன் என்னுடன் வருவது அது அவனுடைய வளமையில் இருக்கக்கூடியது. ஓ மேரே சாத் ஆயா கர்த்தாஹே, பாருங்கள், ஓ அவன், மேரே சாத், மேரே சாத் என்றால் என்னுடன், மேரே சாத் ஆயா கர்த்தாஹே, அவன் என்னுடன் வருவது வழக்கம், வளமை. எனவே பழக்கத்தில் இருக்கக்கூடியது உண்டு. மேலும் நாம் ஹால் இஸ்திம்ராரி உடனும் இந்த ஜமானே ஆதத்தை சேர்ப்போம். உதாரணத்துக்கு, ஓ அவன், மேரே சாத் என்னுடன், ஆயா கர்த்தா தா. ஆயா கர்த்தா தா என்றால் வளமையாக இருந்து வந்தது. ஓ மேரே சாத் அவன் என்னுடன், ஆயா கர்த்தா தா வருவது வளமையாக இருந்து வந்தது. எனவே கர்த்தா தா என்கிறது எங்களுக்கு தெரியும் மாசி இஸ்திம்ராரி. இஸ்திம்ராரி என்ற பொழுது தொடர்ச்சியாக இறந்த காலத்தில் செய்து வந்த ஒன்றை குறிக்கும். எனவே இந்த ஹால் முத்துலக்குடனும் மாசி இஸ்திம்ராரி உடனும் தான் ஜமானே ஆதத் அமையப்பெறும் என்கிறதனை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. பொதுவாக ஜமானே ஆதத்தை நாம் அமைக்கும் பொழுது முதலாவது மாசி முத்துலக்கை கொண்டு வருவோம். பொதுவான இறந்த காலம் ஆயா, அதன் பின்னால பொதுவான நிகழ்காலமாகிய ஹால் முத்துலக்கை அதோடு இணைப்போம். இப்பொழுது ஜமானே ஆதத் அமைந்துவிடும். ஓ மேரே சாத் ஆயா கர்த்தாஹே, அவன் என்னுடன் வருவது வழக்கம். அதே போன்று மேலும் ஹால் முத்துலக்கோட நாம் மாசி இஸ்திம்ராரியையும் கலப்போம். அதன் மூலமாகவும் ஜமானே ஆதத்தை அமைக்க முடியும். அதாவது பொதுவான இறந்த காலம், அதாவது மாசி முத்துலக், கர்த்தா தா மாசி இஸ்திம்ராரி. எனவே இந்த மாசி முத்துலக்கும் மாசி இஸ்திம்ராரி என்று இறந்த காலத்தில் தொடர்ச்சியாக செய்து வரக்கூடியதையும் இணைக்கிறதின் மூலம்
எங்களுக்கு ஜமானே ஆதத்தை பெற முடியும். எனவே நாம் நமக்கு பரிச்சயமான முறையில் அந்த உதாரணங்களை இப்பொழுது அவதானிப்போம். நாம் தலையங்கத்தை இட்டுக்கொள்வோம். ஜமானே ஆதத், ஜமானே ஆதத். எனவே இதை 2 வடிவத்தில் எழுத முடியும். ஜமானே ஆதத் என்று இந்த நூன் வந்து அதன் பின்னால யா மஜ்ஹூல் இந்த பெசை உடைய யாவை கொண்டு வந்து ஜமானே ஆதத் என்று சொல்ல முடியும். நமக்கு இந்த முறையில் ஜமானே ஆதத் என்றும் கூற முடியும். நூனுக்கு கீழால ஒரு கஸ்ரா ஒன்றை அதாவது ஒரு ஜேர் ஒன்றை அமைப்பதின் மூலமாகவும் எழுத முடியும். இதற்கு ஃபாரசீக இசாஃபத் என்று சொல்வார்கள். அதாவது ஒரு வேர்டை ரிலேட் பண்ணும் பொழுது, ஒரு வேர்டை இன்னொன்றுடன் சேர்க்கும் பொழுது இவ்வாறாக கீழால் ஒரு ஜேர் கொண்டு வருவார்கள். அதன் மூலமாகவும் அந்த வேர்டை நமக்கு ரிலேட் பண்ண முடியும், ஒன்றோடு இணைக்க முடியும். அந்த அடிப்படையில் ஜமானே ஆதத் வலமையின் உடைய காலம் என்று கூறுவோம். நாம் இதில் ஒன்றை தலையங்கமாக அமைத்துக் கொள்வோம். 2இல் எதையும் எழுத முடியும். முசக்கர் பாருங்கள், ஓ அவன், ஆயா கர்த்தா ஹே அவன் வருவது வழக்கம். அதன் பன்மை ஓ ஆயே கர்த்தே ஹை அவர்கள் வருவது வழக்கம். தூ ஆயா கர்த்தா ஹே நீ வளமையாக வருகிறாய் என்று சொல்லலாம், அல்லது வளமையாக வருவது வழக்கம் என்கலாம். தும் நீங்கள், ஆயே கர்த்தே ஹோ கர்த்தே ஓஹோ. இவைகளுடைய வித்தியாசத்தை நான் பல தடவை உங்களுக்கு சென்ற பாடங்களிலே சொல்லி தந்திருக்கின்றேன். அதனை நன்கு ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். பழைய பாடங்களை மீண்டும் மீண்டும் அவதானியுங்கள், கவனியுங்கள். இதனால் இவைகள் அனைத்தும் மிகவும் இலகுவாக உங்களுடைய பரிச்சயத்தில் வந்துவிடும். மேலும் மே அல்லது மை 2 மாலும் சொல்லலாம். மை ஆயா கர்த்தா ஹூ. அதனுடைய பன்மை ஹம் நாங்கள், ஆயே கர்த்தே ஹை. அவ்வாறே தான் முஅன்னஸ் அதாவது பெண்பாலை பாருங்கள். वो आई करती है, वो आई करती हैं. तू आई करती है, तुम आई करती हो. मैं आई करती हूँ, हम आई करती हैं. எனவே இது ஜமானே ஆதத். वो आया करता है, वो आए करते हैं. तू आया करता है, तुम आए करते हो. मैं आया करता हूँ, हम आए करते हैं. அவன் வருவது வழக்கம், அவர்கள் வழக்கமாக வருவார்கள், வருகிறார்கள். அதே மாதிரி தூ ஆயா கர்த்தா ஹே நீ வருவது வழக்கம். தும் ஆயே கர்த்தே ஹோ நீங்கள் வருவது வழக்கம் அல்லது நீங்கள் வலிமையாக வருகிறீர்கள். மே ஆயா கர்த்தா ஹூ நான் வலிமையாக வருகிறேன். ஹம் ஆயே கர்த்தே ஹை. அதே மாதிரி தான் இந்த பெண்பாலுடைய பகுதியும். எனவே ஜமானே ஆதத்தில் ஆயா மாசி முத்துலக், கர்த்தா ஹே ஹால் முத்துலக். அதை ஆண் பாலிலும் தான் பெண் பாலிலும் தான் இணைப்பதின் மூலமாக ஜமானே ஆதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். மேலும் இதே காலத்தில் நாம் மாசி இஸ்திம்ராரியை அமைக்கிறதின் மூலமாகவும் நமக்கு அந்த ஜமானே ஆதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். உதாரணமாக वो मेरे साथ
ஆயா கர்த்தா தா, அவன் என்னுடன் வளமையாக வந்து கொண்டு இருந்தான். வளமையாக வந்து கொண்டு இருந்தான். மாசி இஸ்திம்ராரி, அதாவது இறந்த காலத்தில் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருந்தது, அதுவும் வளமையாக தொடர்ச்சியாக செய்து கொண்டிருந்ததற்குத்தான் நாம் அவ்வாறு கூறுவோம். பாருங்கள், वो आया करता था, वो आया करता था. எனவே நமக்கு அங்கே மாசி இஸ்திம்ராரியை இணைக்கும் பொழுது மாசி முத்லக்குடன் அதனை இணைக்க முடியும். அந்த அடிப்படையில் தா தே என்பதனை சேர்க்கிறதன் மூலமாக அதனை பெற்றுக்கொள்ளலாம். वो आया करता था, वो आए करते थे, तू आया करता था, तुम आए करते थे, मैं आया करता था, हम आए करते थे. அதே மாதிரி இங்கே நாம் தீ என்பதனை இணைப்போம். அதன் மூலமாக எங்களுக்கு ஜமானே ஆதத்துள்ள அந்த மாசி இஸ்திம்ராரி என்ற அடிப்படையில் இறந்த காலத்தில் தொடர்ச்சியாகவும் வளமையாகவும் செய்து வந்ததை பெற்றுக்கொள்ள முடியும். वो आई करती थी, वो आई करती थी, तू आई करती थी, तुम आई करती थी, मैं आई करती थी, हम आई करती थी. எனவே நீங்கள் சீரான முறையில் புரிந்து இருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். நாம் இது அல்லாத வேறு சில உதாரணங்களையும் இப்பொழுது கவனிப்போம். அவன் வளமையாக பொய் பேசுவான் அல்லது பேசுகிறான். வளமையாக பொய் பேசுவது அவனிடத்தில் இருக்கிறது. அவன் பொய் பேசுவது வழக்கம் என்று நாம் சொல்லக்கூடிய நேரத்தில், அல்லது பொய் பேசுவது பழக்கம் அவனுக்கு என்று நாம் கூறும் பொழுது वो झूठ बोला करता है. பாருங்கள், वो அவன் झूठ பொய் बोला करता है. அவன் பொய் பேசுவது வழக்கம், அவனுடைய பழக்கத்தில் அது இருக்கிறது. அதே மாதிரி இறந்த காலத்தில், அதுவும் மாலி இஸ்திம்ராரி தொடர்ச்சியான இறந்த காலத்தில் அவன் வளமையாக பொய் பேசிக்கொண்டே இருந்தான் என்று நாம் ஒரு சென்ற காலத்தில் அவன் வளமையாக செய்து வந்த ஒன்றை கூறும் பொழுதும் அவ்வாறே சொல்வோம். वो झूठ बोला करता था. ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், மாசி முத்லக்குடன் கர்த்தா ஹே இணையும். மேலும் மாசி முத்லக்குடன் மாசி இஸ்திம்ராரி கர்த்தா தா இணைந்து இந்த ஜமானே ஆதத் அடைய முடியும். இன்னும் ஒரு உதாரணங்களை நாம் கவனிப்போம். वो रोज मेरा इंतजार किया करते हैं. இது முஅன்னஸ் பெண்பாலினுடைய உதாரணம். பாருங்கள், वो रोज, वो அவள், அவனுக்கும் वो என்று சொல்லுவோம், அவளுக்கும் वो என்று சொல்லுவோம். அவனா அவளா, ஆனா பெண்ணா என்கிறதனை நாம் தீர்மானிக்கிறது அதனுடைய ஃபிஅல் என்ற வினை சொல்லை அவதானித்து. பாருங்கள், वो रोज அவள் தினமும், மேரா என்னை, இன்திசார் எதிர்பார்ப்பது, கியா கர்த்தி ஹே வழக்கம். அப்படி என்றால் அவள் தினமும் என்னை எதிர்பார்த்திருப்பது வழக்கம். வளமையாக அவள் என்னை எதிர்பார்த்திருப்பாள். அவள் என்னை எதிர்பார்ப்பதனை எந்த காரணத்தை கொண்டும் விடமாட்டாள் என்று நாம் வளமையாக அவளிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு விடயத்தை தான் இங்கே குறிப்பிடுகின்றோம். वो रोज मेरा इंतजार किया करती है, वो रोज मेरा इंतजार किया करती है. அவள் தினமும் என்னை எதிர்பார்த்திருப்பது வழக்கம். மேலும் அதனை நாம் மாசி இஸ்திம்ராரி உடன் இணைப்போம். वो रोज मेरा इंतजार किया करती थी.
பாருங்கள், वो அவள், रोज मेरा इंतजार किया करती थी. அதாவது இறந்த காலத்தில் அவர் தொடர்ச்சியாக செய்து வந்திருந்தால் என்னுடைய எதிர்பார்ப்பை ஆனால் இப்பொழுது செய்வதில்லை. அதனை நாம் அமைப்பதற்கு वो रोज मेरा इंतजार किया करती थी என்று கூறுவோம். वो அவள், ரோஸ் தினமும், மேரா என்னை, இன்திசார் கியா கர்த்தி தி எதிர்பார்த்திருப்பது, வழக்கமாக எதிர்பார்த்திருந்தாள், அதாவது வழக்கமாக எதிர்பார்த்திருந்தாள். இன்னும் ஒரு பாடத்தில் சந்திப்போம். खुदा हाफिज.